ஹாப்பி மார்னிங் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தோன்னா இனோவா கிறிஸ்டாவோட கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாமா? கிறிஸ்டா பார்த்தோன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிட்ட அரைவ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர் சைடில் ஆயில் ட்ரெயின் ஆகி ஃபினிஷ் ஆனதுமே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா இன்ஜினோட ஆயில் ட்ரெயின் நெட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். கிறிஸ்டா பார்த்தோன்னா 2 months ஒன்ஸ் 10,000 கிலோமீட்டர் ரன் ஆகிடும். வெஹிக்கிளுக்கு பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஹெவி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான சாய்ஸ். கிறிஸ்டாக்கு ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் ஏர் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஏர் ஃபில்டரில் பார்த்தோன்னா டஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த வெஹிக்கிளில் நம்ம கிளச்சு மாற்றும் போது ஏர் ஃபில்டரை பார்த்தோன்னா க்ளீன் பண்ணி தான் போட்டு விட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர், இதை கேபின் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணி பார்த்ததில் இது டோட்டலாகவே பிளாக் ஆகிடுச்சு. கிறிஸ்டாவில் எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. கிறிஸ்டாவில் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், கேபின் ஃபில்டர் அண்ட் 3 liters ஆஃப் க்ரௌன் ஆயில். க்ரௌன் ஆயில் எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வெஹிக்கிள் நியர்லி 1.5 kilometers ரன் ஆனதுனால தான். என்னடா ஆயில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆயில் காட்டலையே நினைக்க வேண்டாம். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பேரலில் தான் நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டாக்கு பார்த்தோன்னா 7 liters ஆஃப் இன்ஜின் ஆயில் ஃபில் ஆகும். கிறிஸ்டாக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்ஜின் ஆயிலும் கேனில் ஃபில் பண்ணியாச்சு. நேராக போயிட்டு ரிமூவ் பண்ண ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணும்போது அந்த பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அது வழியாக ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபில்டர் பார்த்தோன்னா மீடியம் டைட்டில் தான் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ரிமூவ் பண்ணும்போது ஓவர் டைட் வச்சோன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் நெட்டையும் லாக் பண்ணிடலாம். ட்ரெயின் நெட் லாக் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண ஏசி ஃபில்டரையும் நியூ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஏசி ஃபில்டர் மாட்டும் போது பார்த்தோன்னா ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் ப்ராப்பராக வச்சு ஃபிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஏர் ஃப்ளோ பார்த்தோன்னா கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏசி ஃபில்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் ஆயிலையும் ஃபில் பண்ணிடலாம். வெஹிக்கிளோட ஃபைனல் ஒர்க்குக்கு வந்தாச்சு. இன்ஜின் ஆயிலை விட க்ரௌன் ஆயில் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஆயில் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரெயின் நெட்டையே நம்ம லாக் பண்ண போகிறோம். ட்ரெயின் நெட்டை லாக் பண்ணதுக்கப்புறம் ஆயிலை ஃபில் பண்ணுற நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 liters ஆஃப் க்ரௌன் ஆயில் தான் கிறிஸ்டாக்கு ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்காவாக லாக் பண்ணி டைட் பண்ணியாச்சு. கிறிஸ்டாவில் எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ரன் பண்ணணும். வெஹிக்கிளை ரன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆயில் லீக் இருக்கான்றதையே செக் பண்ணிக்கணும். வெஹிக்கிள் எந்த ஒரு ஆயில் லீக்கும் இல்லாதனால வெஹிக்கிளை ட்ரையல் எடுத்துட்டு கஸ்டமருக்கு வெஹிக்கிள் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.